பல இடங்களில் உன் வலிமை உனக்கே தெரிவது இல்லை. நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை மிகவும் கடினமானது, அந்த கடினமான கட்டங்களிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன? வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. கடினமான கட்டங்களிலிருந்து தப்பிப்பது எல்லாம் சுலபமான ஒன்று. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போலதான் நீயும் வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் இருக்கின்றாய். ஆனால் அதில் உன் வலிமை என்ன என்பதை நீ தெரிந்து வைத்திருப்பதுதான் உன்னை பலப்படுத்தும். அதுதான் உன் பலம். இப்பொழுது நீ இருக்கும் இடத்திற்கு வா, எதிர் நீச்சல் அடித்து வாழ பழகு. மிகவும் பலம் உன்னிடம் உள்ளது, அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கடினமான மனிதர்களுக்கு தான் வாழ்க்கை கடினமான வேலையை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை சுலபம் என்று நீ நினைத்தால் அது உனக்கு சுலபமான வேலையை கொடுக்கும். ஒரு சின்ன ஓய்வு உன்னை பெரிய அமைதிக்கு உள்ளிழுத்து செல்லும். அதை நீ கவனிக்க வேண்டும். எத்தனை வேலைகளுக்கு நடுவிலும் உனக்குள் ஒரு அமைதியை உன்னை நீ கட்டுக்குள் வைக்க தெரிந்திருந்தால் அங்கே நிம்மதி பிறக்கும். அதுதான் ரகசியம். இவ்வளவு கடினமாக இருக்கின்றதே, உளைச்சலாக இருக்கின்றதே, மன அழுத்தத்தை கொடுக்கின்றதே என்று மீண்டும் மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதே. எது நடந்தாலும் ஒரு அமைதியோடும் ஒரு புன்னகையோடும் ஒரு நிதானத்தோடும் அந்த நேரத்தை கடக்க தெரிந்துவிட்டால் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும். உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகின்றது. ஒரு நாள் கூட சரியாக தூங்க முடியவில்லை என்றால் அது பல நாட்களை வீணடித்துவிடும். அது போலதான் உன் மனதையும் பூட்டி வைக்காமல் திறந்து பேசு. எதை பற்றியும் அதிகமாகவே சிந்தித்து கொண்டு இருக்காமல் உன் பலத்தை மீண்டும் நீ தூண்ட பழகு. மிக பெரிய மாற்றம் நம் வாழ்க்கையில் வரப்போகின்றது என்பதை உணர்ந்து செயல்படு. மிக பெரிய மாற்றம் வருவதற்கு முன்னால் சற்று உன் வாழ்க்கை கொஞ்சம் சுருண்டு போவது போல இருக்கும். எதுவும் நடக்காத மாதிரி, தள்ளி செல்லும் மாதிரி, பணம் குறைவது போல, உள்ளம் காலியாக இருப்பது போல, இவையெல்லாம் அதற்கான முன் அறிகுறிகள். அதற்கு பிறகு நீ சந்திக்க போகின்ற விஷயம், அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. வேதனையை இன்று சந்தித்தால் நாளை அது புன்னகையாக மாறிவிடும் என்பதற்கான அடையாளம் என்பதை நீ புரிந்து கொண்டால் சோர்வு எதுவும் சுமையாக தெரியாது. உன்னை பாதுகாக்கக்கூடிய பெரிய சக்தியாக இறைவன் செயல்படுகின்றான் என்று முழுமையாக உன் மனதிற்குள் ஆழமாக இந்த விஷயத்தை இறக்கி வைத்து கொண்டால் உள்ளம் வலியை சந்திக்காமல் வலிமையை சந்திக்கும். மனம் மென்மையாகி நீ வளர தொடங்கி விடுவாய். உன் நிலையை நான் புரிந்து கொள்கின்றேன். நீ இங்கே வந்து ஒரு வாக்கியம் சொன்னது கூட உனக்கு துணை தேவைப்படுகின்றது என்பதற்கான அர்த்தம்தான். அதனால்தான் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தனியால் இல்லை. என் மந்திரத்தை சொல்லி என்னை உன் சக்தியாக மாற்று. ஒரு கேள்வி உன் மனதிற்குள் எழுந்தால் அதற்கான பதிலை மனிதர்களிடம் தேடாமல் இறைவனிடம் கேள். உன் வாழ்க்கை கடினமாக இருப்பதற்கு எது அதிகமான வலியை கொடுக்கின்றது? உறவுகளா, பணமா, தனிமையா, நம்பிக்கை உடைந்ததா, அல்லது நீயே உன்னை இழந்து போன அந்த உணர்வா என்று ஒரு கேள்வியை எழுப்பு. அதற்கான விடையை தேடு. எது உனக்கு சிக்கலை கொடுக்கின்றது என்று நினைக்கின்றாயோ அதிலிருந்து வெளிவர சிறிதும் துளியும் தயங்கக்கூடாது. உன்னை கட்டுக்குள் வைத்து உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களிலிருந்து வெளிவர நீ ஒரு பொழுதும் யோசிக்க கூடாது. எது உன்னை பின்னோக்கி அழைக்கின்றதோ, உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றதோ, மன உளைச்சலை கொடுக்கின்றதோ, ஆபத்தை ஏற்படுத்துகின்றதோ, ஒருவித வலியை கொடுக்கின்றதோ அதிலிருந்து வெளியே வர சிறிதும் சிந்திக்காதே. வெளிவர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் வெளிவந்து விடுவதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பை கொடுக்கும். உன் மனதிற்கு தெளிவை கொடுக்க நான் விரும்புகின்றேன். மீண்டும் மீண்டும் குழப்பத்தை நீ சிந்தித்து கொண்டு இருக்காமல் உன்னை காப்பாற்ற நான் பாடுபடுகின்றேன். உன்னை காயப்படுத்துகின்ற விஷயங்களுக்குள் நுழைய நீ தயாராகின்றாய். ஆனால் அந்த இடத்தில் உன்னை இழுத்து பிடித்து நிம்மதிக்கு நான் வழியை காண்பிக்கின்றேன்.
யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனையை நீ இறைவனிடம் பகிர்ந்தால்தான் அதற்கான பதில் கிடைக்கும். என்னுடைய குடும்பத்தையே வணங்குகின்ற உன் குடும்பத்தை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய வாழ்க்கை எல்லாவித இன்பங்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டேன். சந்திக்காத சோதனை இல்லை, நீ சந்திக்காத துன்பங்கள் இல்லை, படாத அவமானங்கள் இல்லை. ஆனால் அத்தனைக்கும் மேலாக நீ பெறாத உதவிகளும் இல்லை. அனைத்து உதவிகளையும் என் மூலமாக, நான் அனுப்பிய நபர்கள் மூலமாக பெற்று பல பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவந்திருக்கின்றாய். பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனிமேல்தான் இன்பமாக நீ வாழப்போகின்ற காலம். இந்த அதிர்ஷ்ட காலம் உனக்கு இன்பத்தை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் நான் உன் பக்கம் இருக்கின்றேன், உன்னை பலப்படுத்துவேன், உன் மனதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன், உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறக்க வேண்டாம். யார் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தாலும், காயப்படுத்த நினைத்தாலும், அந்த இடத்தில் நானே தோன்றி அந்த சங்கடத்தை தீர்ப்பேன். துரோகம் அனுபவிக்க காரணம் நாம் கிடையாது, துரோகம் செய்யும் மனிதனுடைய குணம்தான். நீ என்ன குறை செய்திருந்தாலும் உன்னை விட்டு போக நினைக்கும் ஒருவரை எந்த விளக்கமும் கொடுத்து நிறுத்தி வைக்க முடியாது. போவதை கடக்க வழியை விட்டுவிடு, அதுதான் நிம்மதிக்கு வழி கொடுக்கும். பெரும்பாலான நேரம் உன்னை விட்டு பிரிந்ததற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். சிதைந்த மனநிலை, அல்லது குழப்பம், அல்லது உன் மதிப்பை புரியாதவர்கள். என்ன வேண்டும் என்று சிலருக்கு அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் ஒருவரை நேசித்தாலும் அவர்களின் பழைய காயங்களோ அச்சங்களோ அவர்களை தள்ளி செல்ல வைக்கும். மதிப்பை புரியாதவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் பிரிந்து விடுவார்கள். அது வலியை கொடுக்கும், ஆனால் அதுதான் உண்மை. துரோகம் நடந்த பிறகு உன் மனது ஒரு வாக்கியத்தை மட்டும் கேட்கும், நான் எங்கே தவறு செய்தேன் என்று. நிஜத்தில் நீ தவறு செய்ததால் அது நடந்தது கிடையாது, அவர்கள் மதிக்காததால் நடந்தது. அங்கு குற்றவாளி நீ அல்ல. உன்னை நீயே குற்றவாளியாக நினைப்பதுதான் தவறான ஒரு விஷயம். உன்னை நேசிக்க, காப்பாற்ற, மதிக்க சேர்ந்திருப்பதற்கான குணமில்லாத ஒருவர் உன்னை விட்டு சென்றிருக்கின்றார் என்பதை நீ புரிந்து சந்தோஷப்படு. உன்னுடைய குணநலனின் தோல்வி அல்ல அது, அவர்களின் குணநலனினுடைய குறை என்பதை புரிந்து கடந்து வந்து விடு. அப்பொழுதுதான் வலியிலிருந்து நீ மீள முடியும். இந்த வலி உன்னை உடைக்கக்கூடாது, உன்னை இனி கஷ்டப்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையை நிம்மதிக்கான பாதையில் நான் திருப்ப தயாராகி விட்டேன். இனி நீ நன்மையை பெறுவாய்.